Hi friends, welcome to SRAS Academy. இந்த வீடியோல மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் பார்க்க போறோம். இதுல ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோலயே பார்க்க போறோம். இத அடுத்து பார்ட்டா நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? சூப்பரா படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த லாஜிக்கை தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இன்க்ரீசிங் சீரீஸாக இருக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அதாவது நம்பர் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இல்லைன்னா டிக்ரீசிங் சீரீஸாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ இன்க்ரீசிங் சீரீஸாக இருக்கிறப்போ என்ன உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, டிக்ரீசிங்காக இருந்தால் மைனஸ் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, டிவைட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஆட் நம்பர் சீரீஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1, 3, 5, 7 இந்த மாதிரி போகிறது ஆட் நம்பர் சீரீஸாக இருக்கலாம். இல்லைன்னா ஈவன் நம்பர் சீரீஸாக இருக்கலாம். 2, 4, 8, ஓகே, 6, 8 இந்த மாதிரி ஈவன் நம்பர் சீரீஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கலாம். 2, 3, 5, 7, 9 வராது, 11. ஸோ ப்ரைம் நம்பர் சீரீஸாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கலாம். நம்பர்ஸோட ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் எவ்வளோ? 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 இந்த மாதிரி ஸ்கொயர் சீரீஸாக இருக்கலாம். இல்லைனா கியூப் சீரீஸாக இருக்கலாம். 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27 கியூப் சீரீஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த மேக்ஸுக்குமே வந்து ஆப்டிடியூட் நீங்கள் படிக்க போகிறீங்கனாவே ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் ஒரு மினிமம் 30 நம்பர்ஸ் வரைக்கும் ஸ்கொயரும் கியூபும் வேல்யூம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஓகேவா? எக்ஸாமில் டக்குன்னு சால்வ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். ஸோ ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் வேல்யூஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப் டு 30, அட்லீஸ்ட் 30ஆவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங்காக இருக்கும். ஒரு நம்பர் விட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா 3, 5, 7 இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர், ட்வின் சீரீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி 2 சீரீஸ் கூட ஒரே இதில் வரும், ஒரே கொஷனில் இருக்கும். அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எப்படி பார்ப்போம்னா டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இதுவே சில கொஷின்ஸில் அடுத்து இதில் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்து அது ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம இதில் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே அப்படி பேசிக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 6, 8, 10. இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னே இது எப்படி தெரியுது? ஈவன் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 2 + 2 பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 2 10, then 10 + 2 12. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 12. நெக்ஸ்ட் கொஷின் 1, 3, 5, 7, 9. ஓகேவா? 9 இருக்குது, ப்ரைம் நம்பர் கிடையாது. இதுலேயும் ஜஸ்ட்டு +2 பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு ஆட் நம்பர் சீரீஸ். ஸோ இப்போ 9 + 2 11 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். குயிக்காக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2, 3, 5, 7. 2 வந்து ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ இது என்ன நம்பரில் இருக்குது? இது ப்ரைம் நம்பர்ஸ் அடிப்படையில் இருக்குது. ஓகேவா? 2, 3, 5, 7. 7க்கு அப்புறம் அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 11. நெக்ஸ்ட் கொஷின் 3, 7, 13, 19. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா என்ன பேட்டர்னில் இருக்கு? ப்ரைம் நம்பர்ஸ் தான், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 3க்கு அப்புறம் அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன? 5.
5க்கு அடுத்து 7, 7க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் 13, 13க்கு அடுத்து 17, 17க்கு அப்புறம் 19, 19க்கு அப்புறம் 23. அப்போ இங்கே என்ன வரணும்னா 29 தான் வரணும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 29. ப்ரைம் நம்பர் சீரீஸ்லேயே ஒன்று விட்டுட்டு அடுத்தது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 7, 17 கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே கான்செப்ட் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். 3க்கு அப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ் தான். 3க்கு அப்புறம் 5, 5 விட்டு 7 இருக்கா. 7க்கு அடுத்து என்னது? 11, அடுத்த ப்ரைம் நம்பர் 13. 3க்கு அப்புறம் 1 விட்டு 7 இருக்குது, ஒரு ப்ரைம் நம்பர் விட்டு. அடுத்து 7க்கு அப்புறம் 2 விட்டு 11, 13 விட்டு 17 இருக்குது. அப்போது 17க்கு அப்புறம் எத்தனை விடணும்? 3 ப்ரைம் நம்பர்ஸ் விடணும். ஸோ 17க்கு அப்புறம் 19, 23, 29, அதுக்கு அடுத்தது 31. ஓகேவா? 1 விட்டுருக்காங்க, 2 விட்டுருக்காங்க, 3 நம்பர்ஸ் விட்டுருக்காங்க. 31 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். 6th கொஷின் பாருங்க. 4, 9, 16, 25, 36. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே போட்டுடலாம். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அப்போது ஆப்வியஸாக என்ன வரணும்? 7 ஸ்கொயர் தான் இங்கே வரணும். 7 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 49. இந்த இடத்துல 49 தான் வரணும். 7th கொஷின் பார்க்கலாம். 1, 9, 25, 49, 81. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக தானே இருக்குது. இது என்ன ஸ்கொயர்? 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81. ஓகேவா? 1, 3, 5, 7, 9 இந்த ஆர்டரில் இருக்குது. அதாவது ஆட் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ 9க்கு அடுத்து 11 தான் வரணும். ஸோ 11 ஸ்கொயர், 11 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 121. 7th கொஷனுக்கான ஆன்சர் 121. 8th கொஷின் பார்க்கலாம். 64, 125, 216, 343. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கியூப்ஸ் வேல்யூ படிச்சிருந்தீங்கன்னா இதுவும் பார்த்தோன்னே போட்டலாம். Four cube 64, 5 cube 125, 6 cube 216, 7 cube 343. அப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன வரணும்? 8 cube தான் வரணும். ஓகேவா? 8 cubeோட வேல்யூ 512. 8th கொஷனுக்கான ஆன்சர் 512. 9th கொஷின் 8, 27, 125, 343. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கியூப் சம் தான். 2 cube 8, 3 cube 27, 5 cube 125, 7 cube 343. ஸோ இது என்ன பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். 2, 3, 5, 7 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ 7க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன? 11. ஸோ 11 கியூபை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். 11 cube is equal to 11 square 121. ஸோ அகைன் 11 மல்டிப்ளை பண்ணலாம். 1331 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ப்ரைம் நம்பர்ஸோட கியூப் வேல்யூவை சீரீஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் 12, 13, 15, 17. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிஷன் தான். ஓகேவா? 10 + 2 12 வருதா? 10 + 3 13 வருதா? 10 + 5 15 வருதா? 10 + 7 17 வருதா?
ஸோ 10ஓட என்ன ஆர்டரில் கூட்டியிருக்காங்க பாருங்கள், 2 3 5 7. ஸோ 10ஓட ப்ரைம் நம்பர்ஸை கூட்டி அதை ஒரு சீரீஸாக எழுதியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன எழுதணும், 10 + 7க்கு அடுத்து என்ன வரணும், 11. ஸோ 10 + 11 21. கொஷின் நம்பர் 10க்கான ஆன்சர் 21. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1 3 4 8 15 27 நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஓகேவா, அதான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 3 4 1 + 3 + 4 3ஐயும் ஆட் பண்ணோம்னா 8 வருதா, அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்க 3 நம்பரை ஆட் பண்ணி அடுத்த நம்பராக போட்டிருக்காங்க. 3 + 4 7 7 + 8 15. ஸோ 15 இங்கே வந்திருக்கா. அடுத்தது 4 8 15 இது 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 + 15 27 வரும். இங்கே போட்டிருக்காங்களா. அப்போது 8 + 15 + 27 இது 3ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே இருக்க நம்பர் வந்துடும். ஓகே, 23 + 27 50. ஓகே, இந்த கொஷனுக்கான ஆன்சர் 50. ப்ரிசீடிங்கில் இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணுறது மூலமாக ஆன்சர் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு 12th கொஷின் பார்க்கலாம். இதை ஹோல் நம்பராக பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஒரு இது தெரிஞ்சிருப்பாருங்களேன். 5 15 45 இப்படி இருக்கப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணால் 5 × 3 தானே 15. ஸோ அதுதான் பாயிண்டில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ 0.5 × 3 1.5 1.5 × 3 4.5 4.5 × 3 13.5 13.5 × 3 40.5. 13th கொஸ்டின் பாருங்க. 1 3 7 15 31 63 நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 1க்கும் 3க்கும் 2 3க்கும் 7க்கும் 4 7க்கும் 15க்கும் 8 15க்கும் 31க்கும் 16 31க்கும் 63க்கும் 32. ஸோ இந்த நம்பர்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 × 2 4 4 × 2 8 8 × 2 16 16 × 2 32. அப்போ 32 × 2 64ன்னு வரும். அந்த 64ஐ 63யோட ஆட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் நம்பராக எழுதணும், அவ்வளோதான். ஸோ 63 + 64 127. 13th கொஷனுக்கான ஆன்சர் 127. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 14th கொஷின் 840 168 42 14 7 நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஓகேவா, ஆனால் நம்ம இது இப்படி பார்த்தோம்னா டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், 7 × 2 14 14 × 3 42 42 × 4 168 168 × 5 840. நமக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க, இந்த நம்பர் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது என்ன பேட்டர்னில் இருக்குது, × 2 × 3 × 4 × 5 இருக்கா. அப்போ ஃபஸ்ட் இங்கே என்ன வரணும், × 1 வரணும், ரைட்டா. அப்போ 7 × 1 7ன்னு இருக்கும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 7. 15th கொஷின் பார்க்கலாம். 240 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. 120 40 10 2. ஸோ இதுவும் டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 × 5 10 10 × 4 40 40 × 3 120. அப்போது 120 × 2 எவ்வளோ வரணும், 240. இந்த கொஷினுக்கான ஆன்சர் 240. அடுத்தது இங்கே வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு, × 2 3 4 5 அந்த இருக்கா. அப்போ இங்கே × 1. ஸோ 240 × 1 240 தான் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 240. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 12 20 30 42 நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். 12 + 8 20 20 + 10 30
30 + 12 42. ஸோ 8 10 12 இந்த ஆர்டரில் இருக்கா? அதாவது 8ஓட 2 கூட்டினா 10, 10ஓட 2 கூட்டினோம்னா 12. அப்போ 12ஓட 2 கூட்டினா என்ன வரும்? 14 வரும். அப்போ 42ஓட 14 கூட்டினா 56. ஓகேவா? 16th கொஸ்டினுக்கான ஆன்சர் 56. 17th கொஸ்டின் பாருங்கள். 0 6 24 60 120. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? ஆனால் 1 கியூப் என்னது? 1. அதில் 1 கழிச்சோன்னா 0. ஓகேவா? அதே மாதிரி தான் 2 கியூப் என்னது? 8. அதில் 2 கழிச்சோன்னா 6. 3 கியூப் 27. 27ல் 3 கழிச்சோன்னா 24. ஸோ சீரீஸ் கிடைக்குதா? அதே மாதிரி 4 கியூப் -4 போட்டோம்னா 60. அதாவது 4 கியூப் வந்து 64. அப்போ 4 போயிடுச்சுன்னா 60. 5 கியூப் -5 125. அதில் 5 போயிடுச்சுன்னா 120. அப்போது இந்த இடத்துல என்ன வரணும்? 6 கியூப் -6. 6 கியூபோட வேல்யூ என்ன? 216 -6 210. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 210 தான் சரி. 18th கொஷின் பாருங்கள். 10 24 68 120. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 கியூப் 8 + 2 இருக்குது. 3 கியூப் என்னது? 27. 27 ஆனால் சின்ன நம்பராக இருக்கா? அப்போ -3 போட்டு பாருங்கள். 24. அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, அடுத்த நம்பர் மைனஸில் இருக்குது. அவ்வளோதான். ஏற்கனவே பார்த்த சீரீஸ் மாதிரி தான். ஆனால் 1 + 1 -. 4 கியூப் 64 + 4 68. அடுத்தது 5 கியூப் இங்கே ப்ளஸ் போட்டோமா? அப்போ இங்கே என்ன வரணும்? மைனஸ் வரணும். 5 கியூப் -5 125 -5 120. அப்போ இங்கே என்ன வரணும்? 6 கியூப் மைனஸ் போட்டோம். அப்போ இங்கே ப்ளஸ் வரணும். 6 கியூப் + 6. 6 கியூபோட வேல்யூ 216 + 6 which is 222. ஆன்சர் 222. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 512 16 343 25. ஸோ இந்த நம்பர் டிஃப்ரென்ஸில் இருக்கப்பே நமக்கு இது என்ன தெரியுது? ட்வின் சீரீஸ்னு தெரியுது. ஓகேவா? இதை பார்த்தாவே நமக்கு தெரியும். பர்ஃபெக்ட் கியூபும் இருக்குது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸும் இருக்குது இல்லையா? இது வந்து என்னது? 7 கியூப் அண்ட் இது 8 கியூப். 16 வந்து 4 ஸ்கொயர், 5 வந்து 25 வந்து 5 ஸ்கொயர். ஓகே, அப்போது இந்த சீரீஸில் இப்போ ஒன்று விட்டு அடுத்து இங்கே என்ன இருக்கணும்? 6 கியூப் தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ 216. இப்போ இந்த நம்பர் விட்டு அடுத்த நம்பர் இங்கே என்ன இருக்கணும்? உங்களுக்கான கொஷின் இது. வீடியோ நல்லா கவனமாக பார்க்குறீங்க, ஃபுல் கிளாஸும் கவனிக்கிறீங்களான்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ 19th கொஷினில் இந்த இடத்துல 19th கொஷின் நான் எழுதிடுறேன். 512 16 343 25 216. இதுக்கு அடுத்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின். 93 95 98 இங்கே என்னென்னு கண்டுபிடிக்கணும். 110 121 134. ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஸோ 93 + 2 95, 95 + 3 98. ஓகேவா? இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா 11 அண்ட் இதுக்கும் 13. ஸோ 2 3 11 13 வரப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இங்கே என்ன வரணும்? ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது 2 தானே பேலன்ஸு, +5ம் +7ம் தான் இல்லை. அப்போது 98ஓட 5 கூட்டினோன்னா 101.
3 103ஓட 7 கூட்டினோம்னா 110. சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அப்போ இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் 103. 103 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, 20 கொஷின்ஸ் மிஸ்ஸிங் நம்பரில் சூப்பராக பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் இதே மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு மறக்காமல் SRIS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் படிச்சுட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.